மேம் இப்போ உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து உடனே ஹேர் க்ரோத் லைக் அவங்களே ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டடா வருவாங்கன்னு வச்சுப்போமே, எனக்கு ஹேரே இல்லை ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேட்டட்ல வரும்போது நம்ம சொல்லுவோம் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், இத்தனை சிட்டிங்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அந்த மாதிரி. அப்போ வந்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, எனக்கு உடனே ஹேர் க்ரோத் ஆயிடுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு உங்களோட பதில் என்ன? யா தட்ஸ் ட்ரூ. ஆக்சுவலி வர பேஷண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு என்னன்னா காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும்ன்றதுனால லைக் என்ன அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னா நம்மளுக்கு நல்ல க்ரோத் இருக்குமா ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் என்னன்னா லைக் க்ரோத் வந்ததுக்கு அப்புறம் சஸ்டெயின் ஆகுமா, ஸோ அது எல்லாமே நம்மளை வந்து கேட்பாங்க. பட் நான் இங்கே எப்படி இருக்கும்னா லைக் 3 செஷன்ஸில் வந்து உங்களுக்கு நல்லாவே ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகிடும். லைக் ஃபர்ஸ்ட் செஷனே இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கிளைண்ட் வந்து எனக்கு பேபி ஹேர்ஸ் வருதுன்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. சில பேரோட பாடியோட இதை பொறுத்து இருக்கு. லைக் அவங்களுக்கு அவங்க எப்படி எடுத்துக்குதுன்றது தான் மெயின். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட்ஸ் 3 செஷன்ஸில் ஃபால் கம்மியாயிடும். அண்ட் தென் 6th செஷனில் உங்களுக்கு நல்லாவே க்ரோத் இருக்கும். லைக் அது ஏன் நம்ம 6 செஷன்ஸ் நம்ம கம்பல்சரி எடுக்கணுன்றது சொல்கிறோம்னா லைக் அவங்களுக்கு அப்போ தான் அது மெயின்டைன் ஆகும். லைக் ஒரு பேபி ஹேர் வருதுன்னா லைக் அதை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக லைக் இருக்கணும்னா நம்ம 6 செஷன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து திருப்பியும் அது வீக் ஆகுது அந்த மாதிரினா நம்ம திருப்பியுமே செஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் லைக் மெயின்டெனன்ஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஒரு ஹேர் வந்து நீங்கள் வந்து லைக் இப்போ நீங்கள் அதை ட்ரீட் பண்ணுறீங்கன்னா லைக் அதுக்கு மெயின்டெனன்ஸ் செஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை நம்ம 40 டேஸ்க்கு ஒரு வாட்டி இல்லைனா 60 டேஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் விச் வில் பி லைக் வெரி குட். அவங்களுக்கு நல்லாவும் ரிசல்ட் இருக்கும்.